தமிழ்நாடு பிறந்த ஒவ்வொரு நபருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். அதாவது சித்திரை தமிழ் புத்தாண்டா அல்லது தை தமிழ் புத்தாண்டா என்றது இரண்டுமே கடைபிடித்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எப்படி எந்த காலகட்டத்தில் எப்படி வந்து எப்போதுல இருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்திரை புத்தாண்டு மதம், ஜாதகம், சமஸ்கிருதம் இதன் மூலமாக பரப்பப்பட்டதுதான் சித்திரை புத்தாண்டு. தை தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு அப்படின்றது எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மறைமலை அடிகளாரை துவங்கி நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரை நிறைய தமிழ் அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழுக்கென்று ஒரு புதிய ஆண்டு முறையை வகுத்தார்கள். அப்போது கொண்டு வரப்பட்டதுதான் தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் அப்படின்றது. தமிழின் ஆண்டு முறை தமிழ் சார்ந்தே இருப்பது அறம். எப்படி சமஸ்கிருத கிரேக்க போன்ற பிற திணிப்பு அவர்கள் ஏற்க மாட்டார்களோ அதே போல தமிழர்கள் தங்களுக்கென்ற ஒரு ஆண்டு முறை தமிழ் அறிஞர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. அதை தான் நாங்கள் கடைபிடிப்போம். அதுவே எங்களின் அறம். அப்ப இதனால நம்ம சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடி வந்துட்டோமே, நாங்க இனி தமிழகம் மாத்திக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்தில் சித்திரை மாதம் எப்படி வந்ததுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அது எங்களுடைய விருப்பம். சித்திரை மாதம் பூஜை செய்வது, வழிபடுவது அவரவருடைய வீட்டு உரிமை. நான் கட்டாயமா நாட்டுரிமை கிடையாது. இறுதியா ஒரு மதத்தினுடைய வழக்கத்தை ஒட்டுமொத்த தமிழனின் ஏற்றுவது அறமும் கிடையாது, ஆண்மையும் கிடையாது. நன்றி.